ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண இந்த 3 விஷயங்கள் தான் தேவை. நம்பர் 1 அசெட் அலோகேஷன். நம்மள்ட்ட இன்வெஸ்ட் பண்ண ரூ. 100 இருந்ததுன்னா, அதில எந்த அமௌண்ட்டு என்ன அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் அசெட் அலோகேஷன். இதில பல பிரேக்கப் இருந்தாலும், ஹிஸ்ட்ரியில பெஸ்ட் அசெட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 70, 15, 15. 70% இன் ஈக்விட்டி, 15% இன் டெட் அண்ட் 15% இன் கோல்டு. செகண்ட், ஈக்விட்டில எங்க இன்வெஸ்ட் பண்றது? இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 40% இந்தியன் மார்க்கெட்ஸ்லையும் 15% குளோபல் மார்க்கெட்ஸ்லையும் ரிமைனிங் 15% செக்டாரல் ஆர் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்தியன் மார்க்கெட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் குளோபல் மார்க்கெட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே இருக்கும். தேர்ட், எந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. வேல்யூ ஸ்டைல், க்ரோத் ஸ்டைல், மொமெண்டம் ஸ்டைல், குவாலிட்டி அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டைல்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், ஒரு திமேட்டிக் ஃபண்ட், இந்த மாதிரி மொத்தம் 3 ஃபண்ட்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். இந்த 3 விஷயங்களை வச்சு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், போர்ட்ஃபோலியோ எல்லா டைம்லையும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும்.